ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆட்டுக்குடல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கங்க. பெரிய வெங்காயம் வந்து எப்போவுமே குழம்புக்கு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது, இனிப்பை தான் கொடுக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் எங்ககிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் பாதிக்கு பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். அது மாதிரி தக்காளி நிறைய எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஏற்கனவே குடலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது குடலை சுத்தம் பண்ணுறது தான். சரியாக சுத்தம் பண்ணலைன்னா அந்த ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வந்து எப்போவும் குழம்புல இருக்கும். அப்போ வந்து நம்ம சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் நல்லா சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு குடல் சுத்தம் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், அது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சுத்தம் பண்ணணும். குடல் வந்து நம்ம வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், அதனால் குடல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். விறகடுப்பில் சமைக்கும் போது டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் ஜாலியாக இன்றைக்கி சமைக்கிறோம். அடுத்து வந்துட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சம்மரில் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நின்று சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி மரத்துக்கடியில் ஜாலியாக நின்று சமைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நம்மளோட குடலை எடுத்து போட்டுக்கிறோம். நல்லா வேக வைக்கணும். இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமே குடல் நல்லா வெந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது, நமக்கு சாப்பிட முடியாது. அடுத்தது நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு குழம்பும் நல்லாயிருக்கும், கறியும் நல்லா வேகும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கிறோம். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கறியை வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கி நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா கறிலாம் நல்லா வேகணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். எத்தனை பேருக்கு எவ்வளோ அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து கரம் மசாலா, அடுத்தது வந்து மட்டன் மசாலா, அடுத்தது வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி நல்லா குழம்பு கொதிக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், அது கொதித்து நல்லா சுண்டி கீழே வரையும் வர அளவுக்கு நல்லா அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அடுப்பில் செய்யணுங்கிறது. வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.